கோவையில் பெண்ணை காரில் கடத்தி நகைகளை பறித்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவில் பிரசாதம் கொண்டு வந்து தருவதாக கூறி பெண்ணை கடத்தி வழிப்பறி செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கோயம்புத்தூரை அடுத்த மதுக்கரை அருகே திருமாலயம்பாளையத்தைச் சேர்ந்த மோனிகா என்பவர் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். அவரது வீட்டில் சென்னை திருவள்ளூரைச் சேர்ந்த விஸ்வநாதன், அவருடைய மனைவி ஷோபா இருவரும் வாடகைக்கு குடியிருந்தனர். அதில் சில மாதங்களுக்கு முன் வீட்டை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கு சென்றனர். மீண்டும் கோயம்புத்தூர் வந்த அந்த தம்பதி மோனிகாவின் செல்போனை தொடர்பு கொண்டு, கோவில் பிரசாதம் கொண்டு வந்துள்ளோம், நீங்கள் கல்லூரிக்கு வெளியே வந்து நில்லுங்கள், போகும் வழியில் நாங்களே வந்து தருகிறோம் என்று கூறியுள்ளனர். அதை நம்பிய மோனிகா கல்லூரி வாசலுக்கு சென்றுள்ளார். அப்போது ஒரு காரில் வந்த விஸ்வநாதன், ஷோபா பிரசாதம் கொடுப்பது போல் மோனிகாவின் அருகே சென்று திடீரென அவரை காரில் ஏற்றி கடத்தி சென்றிருக்கிறார்கள். சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியவர்கள் மோனிகாவின் கழுத்தில் கிடந்த தாலிக்கொடி, செயின், மோதிரம் ஆகியவற்றை பறித்துள்ளனர். பின்னர் அவரை ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். உயிருடன் தப்பித்த பெண் அச்சத்தில் காக்கச்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுத்து காரில் தப்பிய கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் எட்டிமடை மேம்பாலம் அருகே வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் கடத்தலில் ஈடுபட்டு வழிப்பறி செய்த தம்பதி வசமாக சிக்கினர். மோனிகாவிடம் நகையை பறித்துவிட்டு கேரளாவுக்கு தப்பிச் செல்ல காரில் பறந்தவர்கள் கையும் களவுமாக சிக்கினர். இதனையடுத்து விஸ்வநாதன், ஷோபா இருவரையும் கைது செய்த போலீசார் வழிப்பறி செய்யப்பட்ட மோனிகாவின் நகைகளையும் மீட்டிருக்கிறார்கள்.